தொலைக்காட்சி நிறுவன ஊழியர்களின் சட்டவிரோத பணி நீக்கத்திற்கு எதிரான வழக்கில் போராடி வெற்றி பெற்ற சென்னை பத்திரிகையாளர் சங்க குழுவினருக்கு பாராட்டு நிகழ்வு மற்றும் வழக்கு தொடர்பான கலந்துரையாடல் 8/12/2024 அன்று சென்னை பத்திரிகையாளர் சங்க தலைமை அலுவலகத்தில் தலைவர் சங்க தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் மணிமாறன் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். உடன் சங்க பொருளாளர் ஸ்ரீதர், துணைத் தலைவர்கள் புகழேந்தி, பிருந்தா, வழக்கறிஞர் கார்கி வேலன் மற்றும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு வழக்கின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து அனைவருக்கும் தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். எல்லா வேலைகளும் தினமும் கோர்ட்டில் ஒரு கட்டத்தை தாண்டி வந்திருக்காங்க. இது குறித்த இந்த கலந்துரையாடலையும் சந்திப்பையும் பங்கேற்க வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை அனைவரும் நடத்தியிருக்கிறது. இப்படி என்று நாம் தொடர்ந்து கடந்த கால வரலாற்றை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த காலங்கள் நாம் இது போன்ற வழக்குகளில் வெற்றி பெற முடியுமா? ஒற்றுமை இருக்கிறதா? தொழிலாளர்களை நாம் ஒருங்கிணைக்க முடியுமா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை காணுகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். பல்வேறு போராட்டங்கள் எம்யூஜியை முன்னெடுத்திருந்தாலும் அது கடந்த கால வரலாறாக பார்க்கிற சூழல் இருந்தாலும் நம்மிடையே ஒற்றுமையோடு தொழிலாளர்கள் ஒரு பணியை, நமக்கான விடிவை எதிர்கால சந்ததிக்கு இந்த ஒரு கேஸ் வழக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு துணையாக நிற்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தலைமையேற்று இந்த வழக்கை வெற்றி பெற செய்திருக்கிற நமது பொதுச் செயலாளர் மணிமாறன் அவர்களின் பங்கு பாராட்டுக்குரியது. இந்த சங்கம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதையும் தொடர்ந்து நம்ம எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறோம். 2017 மோகன் அவர்கள் மரணமடைந்த பிறகு 2017 20 ஆண்டுகள் கணக்கை தணிக்கை செய்து தொழிலாளர் நலத்துறையில் அதை ஒப்படைத்தோம். பிறகு கொரோனா காலகட்டத்தில் போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய அனுபவம், அந்த போராட்டத்தில் உறுதியாக இருந்தவர்களை, அந்த இளைஞர்களை பார்க்க வேண்டும் என்ற வேட்கை திருப்பி வழக்கு வைக்கவில்லை. ஆனால் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்வு வரும். இந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக 3 முறையும் தலைவராக 1 முறையும் இருந்தவன் தான். இந்த சங்கத்தில் இப்படி ஒன்று நடக்கிறது என்று சொல்கிற போது எனக்கு இருந்த உற்சாகம் மிகப்பெரிய. அது 2வது, இந்த அத்துக்கூலி வேலைக்கு பத்திரிகையாளர்கள் போன பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. தங்களால் பேச முடியும், உரிமைகளை கேட்க முடியும் என்பது கூட தெரியாதவர்களாக இருக்கிறார். அது உறுப்பினர் சேர்க்கை எடுத்துட்டு அவங்க வரும்போது தயங்கி வரலாம். வாங்கத்தம்பி உற்சாகமாக அதை வாங்கி பார்க்கும்போது உட்காரவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அவ்வளவு பயம். நிர்வாகத்துக்கு நின்றுகிட்டே பேச வச்சிருக்காங்க. அவங்க எடிட்டர் அந்த மாதிரிலாம் பேச வச்சிருக்காங்க. அவங்க நிர்வாகம் அந்த மாதிரிலாம் பேச வச்சிருக்காங்க. பத்திரிகையாளருக்கு சமூக உட்கார்ந்து பேசணுன்ற கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தாங்கன்றத அந்த நான் ஒரு வேலை பண்ணேன். அப்ப என்ன மாதிரியான ஒரு பத்திரிகைக்காரங்க இருக்க வேண்டிய அடிப்படை பங்கு என்ன? சுதந்திரமான குணம், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய குணம், பெரியவன் சின்னவன் இல்ல, எல்லாரும் சமம் அப்படின்ற உணர்வை ஆழமாக உறுதியாக மனத்தில் நிறுத்துவதற்கு பத்திரிகையாக இருக்க முடியும். அதான் உண்மையான ஒருத்தர் பத்திரிகை தெரிஞ்சு கொஞ்ச காலத்தில் இந்த மாதிரி ஒரு இது வரவே இல்லை. லேபர் கோர்ட்டும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, மற்ற கோர்ட்டுகளிலும் ஜட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகும். லாபம் இங்கே வந்து
சார் வந்து பிஜேல அப்போ நாங்கள் அங்கெல்லாம் வந்து எங்கேயுமே போகல, அந்த கேஸ் மூவே ஆகலை. அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் கேன்சல்லாம் பண்ண முடியல. இப்போ ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு பார்த்தேன். நீங்கள் சொன்ன கதை அப்படியே இருந்தது. அதாவது 1983 வந்து ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து எப்படி தொழிற்சாலை கட்டினாங்க, அது வந்து எப்படி அதை மூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பதிவு பண்ணியிருக்காரு. அது நம்ம அவங்க வாழ்க்கை வரலாறுல இருக்குது. அவர் தமிழர்கள் வந்து அதில் இருக்காங்க. இதுக்காக கடைசியாக காம்பன்சேஷன் வாங்கிட்டாங்க. என்விடிஏ மாதிரி அந்த அமைப்பு வந்து கடைசியாக இல்லாமல் போனதையும் கொடுத்துருக்காங்க. என்விடிஏ வந்து கடைசி அடிக்கிற மாட்டேன் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்த ஒரு அமைப்பு சங்கங்கள்லாம் நமக்கெல்லாம் கவலையே கிடையாது. எம்இடிஏக்கான போட்டி சங்கங்கள்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே வராது, இந்தியாவிலே கிடையாது. நீங்கள் வந்து சங்கங்கள்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போய் நான் மெட்ராஸ் யூனியன் அத்தியாசன்னு சொல்லணும், நான் அங்கீகாரம் தெரியாது. அவங்க வந்து எப்பவுமே இன்டர்நெட் சவுத் இந்தியாவிலிருந்து வராங்கன்றதெல்லாம் எனக்கு வந்து எடுத்த பெருமை, என்னோட வர எம்இடிஏ பெருமை. அதனால் எம்இடிஏ பொறுத்தவரை யாரும் பண்ண முடியாது. இனிமேலும் எந்த வழக்குலையும் எம்இடிஏ வாய்ப்பு கிடையாது. நம்ம திறம்பட நடத்தலாம். எம்இடிஏ நம்பி எத்தனை தொழிலாளி வரலாம், அவங்க நான் உதவிகளை செய்யறதுக்கு எப்பவும் எம்இடிஏ தயாராக இருக்குது. நம்ம பார்ட்டி மாதிரி ஒரு வழக்கறிஞர் கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம். நம்ம காம்பன்சேஷன் கார்கி அட்வொகேட் கார்கி வேலை சொன்னாங்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியல. பத்திரிகையாளர்கள் வந்து அந்த தொழிலாளி ஒர்க்மேன் அப்படின்னு சொன்னாதான் காம்பன்சேஷன் கிடைக்கும். இவங்க வந்து பத்திரிகை நிறுவனங்கள்லாம் என்ன சொல்றது, தொழிலாளி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. ஆனா பத்திரிகையாளர் பத்திரிகை சட்டத்துல ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட்ல பிரிவு 3 கீழே தொழில்தாவா சட்டம் ஃபுல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு நம்மள ஒர்க்மேன் அப்படின்ற அடைக்குறிக்குள்ள இருக்கு. நம்ம வந்து பத்திரிகை தொழிலாளர்கள்லாம் தயவு செய்து நம்ம ஒர்க்மேன் சொன்னாதான், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஒர்க்மேன் தொழிலாளி அப்படின்னு சொன்னாதான் அந்த ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் கிடைக்கும். அப்படின்னு சொல்லியே கூட வந்து எங்களுக்கு வழக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் வழக்கு போட்டுருக்கோம். நான் வந்து தனிப்பட்டு நான் சட்டம் படிச்சதுனால தனியாக வாதிட்டுருக்கேன். என்னோட நண்பர் இப்போ வந்திருந்தார். வெளியே தெரியல யாரும் அழுது தெரியல போறேன் எக்ஸ்பிரஸ் தெரியுதுன்னா 100க்கு மேல இருக்காங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சூழ்நிலையில உங்களுடைய ஒத்துழையில இந்த வெற்றியை கொண்டாட இருக்கிறீங்க. ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்து என்ன ப்ரொடக்டிவா பண்ண முடியும்? இப்போ பேசுறவங்க சொன்னாங்க எல்கேஜியில வழக்கு போட்டோம், காலேஜே வந்தாச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி சோர்வா இருக்க தருணங்கள்ல இந்த மாதிரி வெற்றிகரமான தீர்ப்புகள் வந்து கிடையாது. அவர் வந்து எடிட்டோரியல் ஸ்டாஃப் கிடையாது, மேனேஜர் லெவல்ல இருக்க ஸ்டாஃப், அட்மின் அவருக்கு வந்து நாங்க காம்பன்சேஷன் வந்து